ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayaldelight. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இட்லி மாவை வச்சு ரொம்பவே சூப்பரான 2 ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம போண்டா தான் செய்ய போகிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு கப் இட்லி மாவு நல்லா புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்சிடக்கூடாது. இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சின்னதாக இருந்தால் 2 கூட கட் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க, நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மாவில் இப்போ உப்பு சேர்க்கலை, இட்லி மாவுன்றனால அதிலே உப்பு இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. நம்ம உளுந்த மாவு அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக போயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் போண்டா மாவு. இப்போ போண்டாவை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. ஸ்டவ்வை இதுக்கப்புறம் நீங்கள் குறைச்சி வச்சுட்டு போண்டாவை சுட்டுடுங்க. மாவு எடுக்கும்போது கையில் லேசாக தண்ணி தட்டுட்டு எடுங்க, அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும், உருண்டையாகவும் அழகாக வரும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. இது செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது இட்லி மாவில் தான் போட்டிங்கன்றதே யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லேசாக அப்படி அப்படியே பரட்டி விட்டுருங்க. உள்ளே உள்ள மாவெல்லாம் நம்மளுக்கு வேகணும், அதனால் மீடியமாக வச்சுட்டே நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே செவந்துருச்சு போண்டா. ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு இட்லி மாவில் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கார சட்னியோட புதினா சட்னியோட சாப்பிடுங்க, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த போண்டாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சோடா மாவும் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம கேசரி கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கலருக்காக தான். இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு மாவு திக்காக இருந்தால் போதும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கவரில் நம்ம ஊற்ற போகிறோம். நான் எடுத்துருக்கிறது பால் கவர், நீங்கள் என்ன கவர் எது இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஒரு கவர் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். இந்த கவரில் அந்த மாவெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டாக ஒரு லப்பர் பேண்டை போட்டு சுற்றி வச்சுருங்க. நம்ம புளியும் போது மாவு வெளியேறாமல் இருக்கிறக்காக தான் டைட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு இந்த முனையில் லேசாக கட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயில் பிழிஞ்சு விடுறதுக்காக தான் நம்ம கட் பண்ணுறோம். சின்னதாக கட் பண்ணிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஜீனி பால் காய்ச்சிடலாம். 1 கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன். இதை ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை திக்காக நல்லா பாகாக நம்ம காய்ச்ச போகிறோம். 1 கம்பி பத அளவுக்கு வந்துச்சுன்னா போதும், அந்த அளவுக்கு பாலாக அதை காய்ச்சி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு அந்த கம்பி பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ஜீனி பாகு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். லேசாக அந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சது தெரிஞ்சிரும். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானால் போதும். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம புழிஞ்சு விட போகிறோம். ஸ்டவ்வை ஃபுல்லாகவே குறைச்சிருங்க, சீக்கிரமே செவந்து வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு மாவு வேகாது. இந்த மாதிரி லேசாக அப்படியே சுற்றி விடுங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு சுற்றி விட்டிங்கன்னா போதும். இது அப்படியே ஜிலேபி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் இட்லி மாவில் தான் பிழிஞ்சிங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த ஸ்வீட்டு அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். லேசாக அப்படியே எலும்பி வந்துருச்சு. பரட்டி பரட்டி விட்டுருங்க. ஸ்டவ் ஃபுல்லாகவே குறைச்சி தான் இருக்கணும் இதுக்கப்புறமெல்லாம்.
எண்ணெய் சூடாகிற வரைக்கும் தான் நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிறணும். ஓரளவுக்கு நல்லா செவந்து மேலே எலும்பி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஜீனி பாகில் இதை போட்டு எடுங்க. ஏலக்காய் வேணால் நீங்கள் ஜீனி பாகில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா. இதை ஜீனி பாலில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டிங்கன்னா போதுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஜீனி பாகு ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, முறிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கம்பி பத அளவுக்கு ஜீனி பால் இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு சீக்கிரத்தில் கெடாது. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். லேசாக அப்பப்போ மட்டும் பரட்டி விட்டுருங்க. ஜீனி பாகு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்பவே ஆறிடக்கூடாது. அப்போ தான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி உள்ளெல்லாம் இந்த ஜீனி பாகு இறங்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளுக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இட்லி மாவில். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் இட்லி மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான 2 ஸ்நாக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.